பிப்ரவரி 14னா என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே பல பேர் இல்லை, எல்லாரும் சொல்கிற ஒரே பதில் காதலர் தினம்தான். ஆனால் காதலர் தினத்தை கொண்டாட தெரிஞ்ச நாம் நமக்காக, நம்ம நாட்டுக்காக உயிர் நீத்த 40 இராணுவ வீரர்களை மறந்துட்டோமா? என்ன இப்படி சொல்கிற, அதெல்லாம் எப்படி மறக்க முடியும் அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா இந்த உலகத்தில் ஏதாவது அதிர்ச்சியான சம்பவம் நடந்தால் 1 நாள் 2 நாள் இல்லை அதிகபட்சம் ஒரு 2 மாதம் பேசுவோமா? அதுக்கப்புறம் அதை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இன்னொரு விஷயம் வந்துடும். உடனே அது பின்னாடி போயிடுவோம். இது மனுஷ இயல்பு தான், தப்பு சொல்லலை. ஆனால் நாட்டுக்காக பணிபுரிய ஒவ்வொரு இராணுவ வீரனும் தியாகி தானே. அவங்களுக்குன்னு நிறைய கனவுகளும் உறவுகளும் இருக்கும். ஆனால் எப்போ ஒரு இராணுவ வீரன் தன்னோட நாட்டுக்காக பணி செய்யணும்னு இராணுவத்துக்குள்ளே வரானோ அப்போலேருந்து அவனோட அம்மா, அப்பா, மனைவி, குழந்தை, குடும்பம் எல்லாமே அவனுக்கு 2ஆம் பட்சம்தான். ஏன்னா இப்போது நம்ம வீட்டில் இருக்கவங்க கிட்ட கேட்டால் எனக்கு என் குடும்பம் முக்கியம், எனக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு இராணுவ வீரன் மட்டும்தான் தான் குடும்பத்தை விட தன் நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்தை பற்றியும் யோசிப்பான். தான் உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆனால் என் நாட்டுக்கும் என் நாட்டு மக்களோட உயிருக்கும் எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ராத்திரி பகலாக நாட்டோட எல்லையில் பாதுகாத்துட்ருப்பான். ஒவ்வொரு நொடியும் பயந்து எப்போ எது நடக்கும்னு தெரியாமல் சாப்பிட தூங்குறதுக்கு நேரம் இருக்காது. ஏதாவது நம்ம கொஞ்ச நேரம் அவங்களுக்காக நேரத்தை கூட ஒதுக்கிக்க முடியாமல் எப்போ பாரு போர், தாக்குதல்னு தன்னோட உயிரை பணயமாக வச்சு நாம் இங்கே தூங்குறதுக்காக நாட்டு எல்லையில் கண் முழிச்சு வேலை பார்க்குற ஒவ்வொரு இராணுவ வீரனும் என்னை பொறுத்த வரைக்கும் தெய்வத்தை விட பெரியவங்க தான். நாங்கள் எங்கள் குடும்பத்தோட நிம்மதியாக தூங்கணுங்கிறதுக்காக தன்னோட குடும்பத்தையும் மறந்து அல்லும் பகலும் எல்லையில் ஒவ்வொரு நொடியும் பல போராட்டங்களையும் எதிரிகளையும் சமாளித்து எங்களுக்காக போராடுற இராணுவ வீரர்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களோட வீர வணக்கத்தை என் சார்பாகவும் ஒட்டுமொத்த மக்கள் சார்பாகவும் இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ஜெய்ஹிந்த்.